Hi everyone, this is Arun from Joss IES Academy. இந்த வீடியோவில் நம்ம ரெகுலராக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஎன்பிசியில் மேக்ஸில் எப்படி 25 out of 25 எடுக்கணும் அப்படிங்கிற பேசிக் மேக்ஸ்லேருந்து பேசிக்காக ஒரு மேக்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர்லேருந்து ஜோஸ் பிகினர் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து கொண்டு போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் இந்த ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறது நம்மளோட ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃப் ER தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி இதோட ஒன் ஆஃப் த பிரான்ச் தான். ஓகே, இதில் பேசிக்ல இருந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத ER தங்கமுத்து அவங்க நோட்ஸ் படி என்ன போகிறோம் ஃபுல்லாகவே என்னோட டீச்சிங் சைடில் என்ன பண்ண போகிறேன் கொண்டு போகிறேன். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி 8 days நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் 2 topics நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த 2 topics ரிவைஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அதனால அந்த டாபிக்ஸை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா Day 1 இருந்து வாங்க. அதான் உங்களுக்கு கொஞ்சம் எந்த ஆர்டரில் மேக்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். கண்டிப்பாக நம்மளோட மென்டாலிட்டி மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம் அடுத்த லெவல் கொண்டு போவோம். மேக்ஸ் எனக்கு வராது, மேக்ஸே எனக்கு பிடிக்காது, மேக்ஸ்னாலே எனக்கு பயம் அப்படிங்கிறவங்க நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு பெஸ்ட் காம்படிட்டராக இருக்க முடியாது. கரெக்டாக அதே மாதிரி தான் நம்ம மேக்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு எக்ஸாம் இருக்கணும், Group 1 ஆகட்டும், Group 4 ஆகட்டும், Group 2, டிஎன்பிசி, ஏஇ அண்ட் ஜேடிஓ, எனி எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம் இல்லாத எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் செக்டருக்குள்ள வந்துட்டாலும் மேக்ஸுங்கிறது பெரிய ரோல் பிளே நமக்கு. அப்போ மேக்ஸ் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும், மேக்ஸ்ல கம்பல்சரி பர் டே வந்து நல்லா நம்ம மேக்ஸ் போட சொன்னா 1 hour நம்ம என்ன பண்ணோம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் அதில் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா மேக்ஸை பொறுத்தளவு நமக்கு ஹிஸ்டரியை பொறுத்தளவு நிறைய ஏரியா இருக்கும். ஒரு டாப் டு பாட்டம் ஒரு 200 பக்கம் படிக்கணும். அப்போ அவ்வளோ படிச்சு அவ்வளோ மைண்ட்ல ஏற்றி நமக்கு எவ்வளவு ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் தான். ஆனால் மேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஜாலியாக ஒரு பசில் கேம் விளாடுவோம்ல, கேம் விளாடுறது எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த கேம் மாதிரி தான். அந்த கேமை ஈஸியாக மைண்டுக்கு ஏற்றுறது எப்படி அப்படிங்கிறத அந்த சீரியஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, ஆனால் மேக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்க நோட்டில் ஃபர்ஸ்ட் பேஜ் தாராளமாக எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வர மேக்ஸ் கிளாஸஸ் பார்க்கும்போதெல்லாம் அவங்க கண்டிப்பாக மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாகவே மாறும். இதான் மேக்ஸோட மேஜிக் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம், Day 9 என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா LCM HCF. அதுவும் மேக்ஸில் LCM HCF அப்படின்னாலே எல்லாருக்கும் பேனிக் ஆகிற டாபிக். LCM HCFனா வரவே வராது சார், தலைக்கே ஏறாது அப்படின்னு பார்க்க எல்லாருமே சொல்ற விஷயம் இந்த டாபிக். அதை எப்படி ஸ்மார்ட்டா பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த டாபிக் முடிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஈஸியா இருக்கு அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகேவா? நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒண்ணு தான், நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், நம்மளோட ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்மளோட டெலிகிராம் சேனல், ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் 3 ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3லையுமே PDF ரிலேட்டடான விஷயங்கள் நமக்கு இதில் வரும், நம்ம டெலிகிராம்ல வந்துடும். இமேஜ் ரிலேட்டடான விஷயங்கள் நமக்கு வாட்ஸ்அப் சேனல்ல வந்துடும். பிஓக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்துடும். இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த சீரியஸ் பார்க்க ஆரம்பிங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன டாபிக், LCM HCF. இது வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் நம்பர் சிஸ்டம்ல பார்ட் 2 பார்த்துருந்தோம். அந்த பார்ட் 2ல வந்து ஒரு சில ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன், அதையும் வந்து பார்த்துட்டு இருந்தலாம். அதுவும் இல்லாம அந்த சீரியஸ் வந்து ரெகுலரா 6 o'clock சொல்லியிருந்தேன். மேபி எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, 6 to 7. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் கண்டிஷன் ரொம்ப ஹெவியா போகுது. இது என்னோட ஓன் எஃபர்ட்ல தான் அடுத்தது சார் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து 6 to 7 என்ன பண்ண வாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள போகலாம். கிளாஸ் LCM போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் முடிஞ்சதுல ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, சூப்பர். இதே எஃபர்ட்டை உங்களோட ஓன் ப்ராக்டிஸை கண்டிப்பாக போடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, 1 + 2 + 3 up to P = 127. 1 + 2 + 3 up to P = 171. ஓகேவா? 1³ + 2³ + 3³ up to P³ என்ன தானே கொஸ்டின். இதுக்கு என்ன ஃபார்முலா, இது ஃபார்முலா நம்பர் 1. ஃபார்முலா என்ன, n × n + 1 / 2 ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 171. இங்க என்ன ஃபார்முலா வரும், n × n + 1 / 2 the whole square. அப்போ இங்க மொத்த வேல்யூ 171 கொடுத்தாங்கன்னா அப்போ இந்த மொத்த வேல்யூ போல என்ன எடுத்துக்கலாம், 171 எடுத்துக்கலாமா? இங்க ஹோல் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ 171 ஸ்கொயர் எவ்வளோ, 171 1ஆல எல்லாத்தையும் பெருக்குனா 171, 7ஆல பெருக்குனா 1 7, 7 49க்கு 9 பேலன்ஸ், 7 49க்கு 9 பேலன்ஸ் 4. இங்க 1 7, 7 4 11. ஓகேவா? 7 4 11. அடுத்து 1ஆல பெருக்குனா 1 7 1 1 முடிஞ்சா. அப்ப என்ன பண்ணோம், 1 7 7 14க்கு 4 பேலன்ஸ் 1 10 12க்கு 2 பேலன்ஸ் 1 8 9 2. அப்ப 29241 அப்படிங்கிறது ஆன்சர். 29241 அப்படிங்கிறது ஆன்சர். டி இஸ் கரெக்ட். இந்த கொஸ்டின் என்ன,
தேர்ட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n பிளஸ் ஒன் டிவைட் பை டூ த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அப்போ n இன்ட்டு n பிளஸ் ஒன் டிவைட் பை டூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க ஸ்கொயரை மட்டும் எடுத்துட்டா சேம் வேல்யூ வந்துருமா? அப்போ இங்க கொடுத்துருக்கிறதுக்கு இப்போ என்ன மீனிங் அப்படின்னா n இன்ட்டு n பிளஸ் ஒன் டிவைட் பை டூ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36100. நமக்கு என்ன தேவை? n இன்ட்டு n பிளஸ் ஒன் டிவைட் பை டூ தான் தேவை. ஏன்னா ஸ்கொயர் தேவை இல்லை. அப்போ அந்த ஸ்கொயரை இங்கிட்டு ஈக்குவல் டு இங்கிட்டு கொண்டு வந்தா ஸ்கொயர் ரூட்டா மாறும். நம்ம பார்த்தோமா? கே ஸ்கொயரை ஈக்குவல் டு இங்கிட்டு கொண்டு வந்தா என்ன மாறும்? ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேன்னு மாறுமா? அதான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? நார்மலா ஸ்கொயரை ஈக்குவல் டு இங்கிட்டு கொண்டு வந்தா கீழே வரும். அப்போ 1/2 1/2 என்ன? நம்ம ஸ்கொயர் ரூட்டு. ஓகேவா? அப்போ n இன்ட்டு n பிளஸ் ஒன் டிவைட் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 361 எவ்வளோ? 19. 2 ஜீரோக்கு பதிலா 1 ஜீரோ. அப்போ 190 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஆன்சர் சி இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் 1 cube 2 cube 3 cube up to k cube. கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சிம்பிளான கொஸ்டின் தான். கொஸ்டின் என்ன? 1 cube 2 cube 3 cube up to k cube equal to 4356. ஓகேவா? அப்ப k ஓட வேல்யூ என்ன? இப்போ இந்த ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n பிளஸ் ஒன் டிவைட் பை டூ த ஹோல் ஸ்கொயர். இங்க k கொடுத்துருக்கனால k இன்ட்டு k பிளஸ் ஒன் டிவைட் பை டூ த ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஈக்குவல் டு 4356. அப்போ இந்த ஸ்கொயரை ஈக்குவல் டு இங்கிட்டு கொண்டு வந்தா ஸ்கொயர் ரூட் மாறுமா? அப்போ 4356 அப்படிங்க எதோட ஸ்கொயர் ரூட்னு பாருங்க. 10 ஸ்கொயர் எவ்வளோ? 100. 20 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 400. 30 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 900. 40 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 1600. 50 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 2500. 60 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 3600. 70 ஸ்கொயர் 4900. இங்க வேல்யூ என்ன? 4356. அப்போ 3600ல இருந்து 4900 இதுக்குள்ள வேல்யூ தானே. அப்போ அந்த ஸ்கொயரோட மதிப்பு எதுவா இருக்கும்? 60க்கு மேல இருக்கும், 70க்குள்ள இருக்கும். ரெண்டு வேல்யூக்குள்ள தானே இருக்கும். இப்போ 60க்கு மேல 70க்குள்ள 6ல லாஸ்ட் முடியுது ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பாருங்க. 1 ஸ்கொயர் எவ்வளோ? 1. 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. 3 ஸ்கொயர் எவ்வளோ? 3 ஸ்கொயர் 9. 4 ஸ்கொயர் எவ்வளோ? 16. அப்போ 6ல முடியுது. அப்போ இதுவா இருக்கலாம். அப்போ 64 ஸ்கொயரா இருக்கலாம். இங்க 60க்கு மேல போறதுனால 64 ஸ்கொயரா இருக்கலாம். அதுக்கடுத்து 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. 6 ஸ்கொயர் 36. அப்போ 6 ஸ்கொயரா இருக்கலாம். 66 ஸ்கொயரா இருக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாக்டா வந்து 66 ஸ்கொயர் 64 ஸ்கொயர்லாம் செக் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம ஷார்ட்கட் என்ன தெரியும்? 65 தெரியுமா? 65 ஸ்கொயர் எவ்வளோ? 25. 6க்கு அடுத்த நம்பர் என்ன? 7. 5 35 6 42. 42 25 அப்படிங்கிறது 65 ஸ்கொயர். நமக்கு இந்த வேல்யூ என்ன இருக்கு? 43. இங்க 42 தானே இருக்கு. அப்ப இதோட அந்த வேல்யூ அதிகமா இருக்கு அப்படின்னா 66 ஸ்கொயர். அப்ப இந்த வேல்யூ என்ன? 66. அப்ப n இன்ட்டு n பிளஸ் ஒன் டிவைட் பை டூ ஈக்குவல் டு 66. அப்ப n இன்ட்டு n பிளஸ் ஒன் ஈக்குவல் டு 66. இந்த டிவைட்ல இருக்க 2 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது மல்டிபிளிகேஷனா மாறிடுமா? 66 2ஆல மல்டிப்ளை பண்ணா 60 2ஆல மல்டிப்ளை பண்ணா 120. 2ஆல மல்டிப்ளை பண்ணா 6 2ஆல பண்ணா 12. 120 12 132. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். n இன்ட்டு n பிளஸ் ஒன்னா என்ன ஒரு நம்பர் அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 132 வரணும். அப்ப கொஸ்டின்ல செக் பண்ணலாமா? இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 12. 10 12 120. 11 12 132. 132 தானே வரணும். ஆன்சர் அப்பா ஏ தான் கரெக்ட். சிம்பிள், முடிஞ்சிச்சா? இதுவும் அதே கொஸ்டின் தான், கேட்ட விதம் ஃபைண்ட் த கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னதான்? இதே தானே 4356. அப்போ 11 தான் ஆன்சர். அடுத்து இதுக்கு இல்லை 5th கொஸ்டின். 30 மாணவர்கள் ஒரு வகுப்பறையில் ஒவ்வொரு மாணவரும் அனைவரும் கைக்கு குளிக்கிற ஹேண்ட் ஷேக் பண்றாங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை தடவை பண்ணிருப்பாங்க? ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n பிளஸ் ஒன் டிவைட் பை டூ. இந்த n வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கொடுத்துருக்க மாணவர்களை -1. ஏன் -1? இப்போ 30 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் எத்தனை பேருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ண முடியும்? 29 பேர் கூட தான் கை கோர்க்க முடியும். கரெக்டா? அதனால தான் என்ன பண்ணாங்க, ஒன்று மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 29. 29 பிளஸ் 1 30 டிவைட் பை 2. 1 2 2 15 2 30. அப்போ 29 இன்ட்டு 15
10 × 15 இதை 10 + 5 பிரிக்கலாமா? 10 × 29 290. 5 × 29 இதுல பாதி 200ல பாதி 100, 90ல பாதி 45, 145 13க்கு 3 பேலன்ஸ் 1 435. ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். கிளியரா? இந்த 5 கொஸ்டின்ஸ் எவ்வளவு மார்க் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான டாபிக்ல போலாம். மேக்ஸ்னாலே ஒரு சில பயமா இருக்கும். அந்த மேக்ஸ்லயும் எல்சிஎம் பார்த்தா ரொம்ப பேனிக் ஆவீங்க. இந்த டாபிக் நம்ம நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்சிஎம் எவ்வளவு தூரம் யூஸ்ஃபுல்லா இருக்கு, எவ்வளவு ஈஸியா இருக்கு, நீங்க முன்னாடி பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போவீங்க. ஓகே, இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்க்க போறோம். டே 9 இதுக்கு முன்னாடி 8 வீடியோ முடிஞ்சிச்சு. ஒன்ஸ் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸோட ஆர்டர் எந்த அப்படிங்க தெளிவாவே நமக்கு புரியும். ஓகே, எல்சிஎம் ஹெச்சிஎஃப். எல்சிஎம் அப்படின்னா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, லீஸ்ட் காமன் மல்டிபிள். என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள். இன்னொரு டைம் சொல்லுங்க, லீஸ்ட் காமன் மல்டிபிள். இன்னும் ஒரே ஒரு டைம், லீஸ்ட் காமன் மல்டிபிள். அதே ஹெச்சிஎஃப்னா என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த இது அப்சர்வேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் நான் சொல்ற விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎம் அப்படின்னா எம்ல முடியுதா? அப்ப மல்டிபிள் ஞாபகம் வச்சுக்கலாமா? ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா என்னவாகும்? ஒரு நம்பர் இருக்குப்பா, ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா என்னவாகும்? 2 2ஆல மல்டிபிளை பண்ணா 4, 4 2ஆல மல்டிபிள் பண்ணா 8, 8 2ஆல பண்ணா 16, 16 2ஆல மல்டிபிள் பண்ணா 32. கரெக்டா? அப்போ ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ண என்ன ஆகும்? பெருசாகிட்டே போகுமா? அப்ப எல்சிஎம் அப்படின்னு சொன்னா நம்ம பெரிய நம்பர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக்கஸ்ட், தமிழ்ல பெரியது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீச்சிமா மீப்போவான்னு பாக்குறதுப்பா. அதே மாதிரி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா என்ன? ஃபேக்டர் என்ன? டிவிசிபிள். இப்போ 32ன்னு ஒரு நம்பர் இருக்கு, அது 2ஆல் டிவைட் பண்ண என்ன? 16, 16 2ஆல் டிவைட் பண்ணா 8, 8 2ஆல் டிவைட் பண்ணா 4, 4 2ஆல் டிவைட் பண்ணா 2. ஓகேவா? அப்போ ஒரு நம்பரை டிவைட் பண்ண ஃபேக்டர் பண்ண என்ன ஆகும்? குறைஞ்சிட்டே வருது. அப்ப ஹெச்சிஎஃப் அப்படின்னா சின்ன நம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 விஷயம் நம்ம சொல்லியிருக்கேன். எல்சிஎம் அப்படின்னா பெரிய நம்பர், ஹெச்சிஎஃப் அப்படின்னா சின்ன நம்பர். ஓகேவா? ஓகேவா? இதுல மொத்தம் 10 டைப்ஸ் வந்து பார்க்க போறோம். எத்தனை டைப்? பேசிக்கா அந்த 10 டைப்ஸ் போதுமான தாராளமா போதும். இதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலாம் நம்ம டிவிகே மேக்ஸ்ல போவோம். ஓகேவா? இந்த இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேஜர் கொஸ்டின்ஸ் 25 எடுக்க முடியும். அதுக்கு அடுத்து இன்னும் அட்வான்ஸ் லெவல் தான் இருந்துச்சுன்னா இப்படி கேட்கலாம் அப்படிங்கிற அப்ரோச்ல அனுப்புறோம். டிவிஎஸ் மேக்ஸ்ல, டிவிகே மேக்ஸ்ல கொண்டு போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல இன்னைக்கு பார்க்க போறது முதல் 4 டைப் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பேசிக் மெத்தட். இந்த பேசிக் மெத்தடை பேஸ் பண்ணி தான் அடுத்த 2 டைப்புமே இருக்கும். ஓகேவா? பேசிக் மெத்தட்னா எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன? எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன? சிம்பிளா 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸ்கூல்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஒரு நம்பர் கொடுத்து இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கனா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் அப்படின்னா ஒரு டாப் போட்டு 2 6 8, இதுல இதெல்லாம் காமன் இருக்கு, 2ஆல போதா? அப்போ 1 3 4, அடுத்து 3ஆல போகுது 1 1 4, அடுத்து 4ஆல போகுது 1 1 1. இது வந்து எல்சிஎம். ஹெச்சிஎஃப்க்கு என்ன பண்ணுவோம்? அதே நம்பர் எடுப்போம், 2 6 8, 3 நம்பரும் எப்ப காமனா டிவைட் ஆகுதோ அது மட்டும் தான் எடுக்கணும். அதுக்கு மேல ஃபேக்டர் எடுக்கக்கூடாது. 3 காமனா ஏதாவது ஆகும்? 2ஆல் ஆகுமா? 1 3 4, இது 2 காமனா ஏதாவது ஆகும்? 1ஆல மட்டும் தான் ஆகும், வேற எந்த நம்பராலும் காமன் ஆகாது. அப்ப அதோட ஹெச்சிஎஃப் வேல்யூ 1. எல்சிஎம் வேல்யூ என்ன? 2 × 3 × 4, 2 3 6, 6 4 5 20, 6 4 24. அப்ப எல்சிஎம் 24, ஹெச்சிஎஃப் 2 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். இதான் நம்ம ஸ்கூல்ல ஃபாலோ பண்ற மெத்தட். இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே கொஸ்டின்ஸா 2 6 8 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா எல்சிஎம் என்ன அப்ளிகேஷனா? மல்டிபிள்னா பிக்கஸ்ட் நம்பர், பெரிய நம்பரா? அப்ப அந்த 3லயே பெரிய நம்பர் எது? 8. இந்த 8ங்கிற நம்பர் பக்கத்துல உள்ள 2 டேபிள்லயும் வருதான்னு செக் பண்ணணும். 2வது டேபிள் 8 வருமா? 4 4 2 8. 6வது டேபிள் 8 வருமா? 1 6 2 6 16, 2 6 12. அப்ப 8 வராது. வரல அப்படின்னா அந்த பெரிய நம்பரை 2ஆல மல்டிபிள் பண்ணணும். இங்க மல்டிபிள் அப்படின்னா மல்டிபிள் பண்றோம். 2ஆல மல்டிபிள் பண்ணா 8 2 16, 16 2வது டேபிள்ல வரும், 6வது டேபிள்ல வராது. அப்ப இதுவும் கிடையாது.
அதே பெரிய நம்பரை 3ஆல மல்டிபிள் பண்ணோம். 3 24. 24 ரெண்டாவது டேபிளே வரும், ஆறாவது டேபிளே வரும். அப்ப எல்சிஎம் என்ன? 24. HCF 2 6 8. HCFனா என்ன? இருக்கிறதுல சின்ன நம்பர். ஃபேக்டர்னா என்னது? ஸ்மாலஸ்ட் நம்பர். ஞாபகம் வச்சோம்னா சின்ன நம்பர். சின்ன நம்பர் பக்கத்துல உள்ள ரெண்டு நம்பராலும் டிவைட் ஆகுதான் செக் பண்ணணும். ஓர் 2 2, 3 2 6, 2 2 4, ரெண்டு நம்பர் டிவைட் ஆகுதா? அப்ப HCF என்ன? 2. கிளியரா? எல்சிஎம் எப்படி HCF எப்படி கண்டுபிடிக்கும் தெரியுதா? क्वेश्चंसக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதெல்லாம் பேசிக் டைப். எல்சிஎம்னா என்ன, HCFனா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். பொறுமையா வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? 2 6 3. எல்சிஎம் அப்படின்னா என்ன நம்பர் எடுக்கணும்? பெரிய நம்பர் எடுத்தாச்சு. ஓகேவா? இது பக்கத்துல உள்ள டேபிள், அதாவது வாய்ப்பால்ல வருதான் செக் பண்ணோம். ரெண்டாவது டேபிள்ல 6 வருமா? 3 2 6 வரும். அப்ப மூணாவது டேபிள்ல 6 வருமா? 2 3 6 வரும். அப்ப அது எல்சிஎம் 6 அப்படிங்கிறது. எல்சிஎம் என்ன? 6. HCFனா என்ன? சின்ன நம்பர். சின்ன நம்பர் இது 3லயும் 2. இது 6ஆல டிவைட் ஆகும். 3ஆல டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. அப்ப டிவைட் ஆகல அப்படின்னா சின்ன நம்பரை 2ஆல டிவைட் பண்ணும். 2ஆல டிவைட் பண்ணா 1. 1 எல்லாத்தாலுமே டிவைட் ஆகும். அப்ப HCF 1. ஓகேவா? இது இன்னும் ஷார்ட்கட். HCF கண்டுபிடிக்க அவசியம் இல்ல. 2 அடுத்தடுத்த நம்பர். 2 3 என்ன? அடுத்தடுத்த நம்பர். 2 அடுத்தடுத்த நம்பர் வந்துச்சு அப்படின்னாலே HCF 1 தான். சிம்பிள். முடிஞ்சா? அடுத்த क्वेश्चन 7 14 21. இதுல எல்சிஎம் அப்படின்னா என்ன நம்பர் எடுக்கணும்? பெரிய நம்பர். பெரிய நம்பர் பக்கத்துல உள்ள வாய்ப்பால்ல டேபிள்ஸ்ல வருதான் செக் பண்ணோம். 7ஆவது டேபிள்ல 21 வருமா? 3 7 21. 14ஆவது டேபிள்ல 21 வருமா? 1 14 14, 2 14 28. அப்ப வராது. வரலன்னு என்ன பண்ணோம்? இந்த பெரிய நம்பரை 21 2ஆல மல்டிப்ளை பண்ணோம். 2ஆல மல்டிப்ளை பண்ணா 42. ஓகேவா? 7ஆவது டேபிளையும் வரும், 14ஆவது டேபிளையும் வரும். 5 7 35, 6 7 42, 3 14 42. முடிஞ்சுச்சா? அப்ப எல்சிஎம் என்ன? 42. HCF சின்ன நம்பர் எடுக்கணும். சின்ன நம்பர் பக்கத்துல உள்ள நம்பரால டிவைட் ஆகுதான் செக் பண்ணணும். 1 7 7, 2 7 14 டிவைட் ஆகுது. 1 7 3 61 டிவைட் ஆச்சு அப்படின்னா அதோட HCF 7 தான். முடிஞ்சுச்சா? ரெண்டு क्वेश्चन புரியுதா? அதுக்கடுத்து 3 5 15. இப்போ எல்சிஎம்னா என்ன? பெரிய நம்பர். பெரிய நம்பர் பக்கத்துல டேபிள்ல தான் செக் பண்ணணும். 3ஆவது டேபிள்ல 5 வருமா? 15 கண்டிப்பா வரும். 5 3 15. 5ஆவது டேபிள்ல 3 5 15. அப்ப ரெண்டுலயுமே வந்துச்சுன்னா எல்சிஎம் 15. HCF என்ன? HCF வந்து இப்ப சின்ன நம்பர் என்னது? 3. அது 3. அப்ப 5ஆல 3 டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. 3 சின்ன நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணோம். 3 2ஆல் எக்ஸாக்ட் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. அப்ப சின்ன நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா 1. 1ங்கிற நம்பர் எல்லாரும் டிவைட் ஆகும். HCF 1. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது 1 அல்லது 2 பகாயன் பிரைம் நம்பர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு என்னது? பிரைம் நம்பர்னா என்ன? நமக்கு 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் இருக்கும். 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் வச்சா பிரைம் நம்பர்னு சொல்லுவோமா? 2 பிரைம் நம்பர் பகாயன் இருந்துச்சு அப்படின்னா அவரோட HCF வேல்யூ 1 தான். ஒரு பிரைம் நம்பரோ 2 பிரைம் நம்பர் வந்துச்சுன்னா HCF வேல்யூ என்னது? அந்த நம்பரா இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு வந்து 1ஆ இருக்கலாம். சிம்பிள். ஓகேவா? செக் பண்ண அவசியமே இல்லை. அடுத்து 3 4 6. பெரிய நம்பர் 6 3ஆவது டேபிள்ல வரும், 4ஆவது டேபிள்ல வராது. பெரிய நம்பர் எடுக்கணும், 2ஆல மல்டிபிள் பண்ணணும். 6 2 12. 12 2 டேபிள்லயுமே வரும், 12 போட்டுடலாம். இதோட HCF வேல்யூ 2 அடுத்தடுத்த நம்பர். 3 4 வந்துச்சு அப்படின்னா என்னதான்? 1. அடுத்து 7 11. 7 11 ரெண்டுமே பகாயன். இது 14 டிவைட், இது 7ஆல் டிவைட் ஆகும். அவ்வளவுதான். அப்ப இது வந்து எத்தனை டைம்? 2 டைம் போட்டா 22. 22 இப்ப 22 வந்து 7ஆவது டேபிள்ல வராது. 3 33, 4 44, 5 55, 6 66 டேபிளையும் வராது. 7 77 இதுல தான் வரும். அப்ப 77 அப்படிங்கிறது இதோட எல்சிஎம். இந்த மாதிரி 2 பகாயன் பிரைம் நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2 மல்டிப்ளை பண்ணி போட்டா முடிஞ்சிச்சு. 7 × 11 77 முடிஞ்சிச்சு. அப்ப இதோட HCF வேல்யூ 1 தான். கிளியரா? பேசிக் டைப்ல எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும், HCF எப்படி கண்டுபிடிக்கணும் புரியுதா? இது புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சார் எல்சிஎம் HCF எனக்கு கிளியரா புரியுது, பேசிக் டைப் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. செகண்ட், இதுமே ஒரு டைம் பிஓக்ல கேட்ட क्वेश्चन. ஃபைண்ட் த கோ பிரைம் நம்பர் அல்லது தமிழ்ல சார்பகா எண் அப்படின்னு கேட்பாங்க. சார்பகா எண் அப்படின்னா சிம்பிளா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்செப்டால எதுவுமே இல்ல. HCF வேல்யூ கொடுத்திருக்க நம்பர்ல 4 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் டிஃபரெண்டா இருக்கும்.
அந்த டிஃபரெண்டா இருக்கிற நம்பர் எது அப்படின்னா அதோட ஹச்சிஎஃப் வேல்யூ என்ன இருக்கும்? 1 இருக்கும். எந்த நம்பரோட ஹச்சிஎஃப் வேல்யூ 1 இருக்கோ அதான் வந்து என்னது கோ பிரைம் நம்பர், சார்பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதோட ஹச்சிஎஃப்னா சின்ன நம்பர் 3 வந்து பக்கத்துல நம்பரால் டிவைட் ஆச்சு அப்படின்னா அதானது, அப்ப ஹச்சிஎஃப் வேல்யூ 3 தான். புரியுதா? 3 15 இருக்கும்பா. ஹச்சிஎஃப்னா என்ன? ஹச்சிஎஃப் அப்படின்னா சின்ன நம்பர் ஞாபகம் வச்சிருந்தேன். ரெண்டுல சின்ன நம்பர் எது? 3 தான் சின்ன நம்பர். அப்ப 3 பக்கத்துல உள்ள நம்பரால டிவைட் ஆகுதான் செக் பண்ணோம். 1 3 3 I 3 15 எக்ஸாக்டா டிவைட் ஆகுது. அப்ப 3ங்கிறது தான் ஹச்சிஎஃப். இது ஹச்சிஎஃப் பார்த்தோன்னா 4 12 டிவைட் ஆகும். அப்ப 4 தான் ஹச்சிஎஃப். 7 14 டிவைட் ஆகும். அப்ப 7 தான் ஹச்சிஎஃப். 8 15 டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. அப்ப இதுக்கு 8க்கும் 15க்கும் ஹச்சிஎஃப் என்ன? சின்ன நம்பர் எடுக்கணும். சின்ன நம்பர் பக்கத்துல டேபிளா டிவைட் ஆகும் செக் பண்ணணும். டிவைட் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த சின்ன நம்பர் 2 டிவைட் பண்ணா 4 15 டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப 8 3 டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. 8 4 டிவைட் பண்ணா 2 15 டிவைட் ஆகாது. அப்ப 8 5 டிவைட் பண்ணாலும் ஆகாது. 8 6 டிவைட் பண்ணாலும் ஆகாது. 8 7 பண்ணாலும் ஆகாது. 8 8 பண்ணா என்ன ஆகும்? 1ங்கிறது தான். அப்ப 1 மட்டும் தான் என்ன பண்ணும்? டிவைட் ஆகும். அப்ப ஹச்சிஎஃப் வேல்யூ 1. அப்ப இதான் என்னது? சார்பகா எண். HCF = 1. கிளியரா? சார்பகா எண்ணா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது HCF வேல்யூ 1 இருக்கணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் क्वेश्चन. இப்போ உங்களுக்கு ஸ்லோவா போகணுமா, இந்த அளவுக்கு போனா யூஸ்ஃபுல்லா இருக்கா, இல்ல இதே ஆர்டர்ல கொஞ்சம் ஸ்லோவா போறமா, இன்னும் மெதுவா போகணும்னாலும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த ஃபுல் எஃபர்ட்டுமே உங்களுக்காக தான், உங்களோட கெரியருக்காக நம்ம அகாடமில இருந்து ப்ரொவைட் பண்ற விஷயம். அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஓகேவா? Find the LCM HCF. நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 1.6 1.6 4 0.8 கொடுத்துருக்காங்க. இதான் செகண்ட் டைப், டெசிமல் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? டெசிமல் டைப். என்ன டைப்? புள்ளி வச்சு வந்தா என்னது? டெசிமல். இது என்ன பண்றது அப்படின்னா, இப்படி ஃபிராக்ஷன் வந்தா எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப நம்மளோட கன்வீனியன்ட்காக, நம்மளோட தேவைக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, அது ஹோல் நம்பர்ஸா மாத்திக்கிறோம். இப்ப என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது ஹோல் நம்பர்ஸா மாத்துறோம். எதுக்காக? இது வந்து சம்ல மாத்தி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லப்பா. ஹோல் நம்பர்ஸா மாத்தினா நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப ஹோல் நம்பர்ஸா மாத்து ஃபர்ஸ்ட் என்ன சார் பண்ணணும்? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, புள்ளிக்கு அப்புறம் எதுல அதிகமா டிஜிட்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுங்க. இதுல புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? ஒரு டிஜிட். இதுல கிடையாது. இதுல ஒரு டிஜிட். ஒரு டிஜிட் இருந்துச்சுன்னா எல்லா நம்பரையும் 10ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அது 2 டிஜிட் அதிகமா இருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் 100ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 3 டிஜிட் அதிகமா இருக்குன்னா எல்லாத்தையும் 1000ஆல மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணி ஹோல் நம்பர்ஸா மாத்துங்க. இப்ப 1.6 10ஆல மல்டிபிள் பண்றோம். 10ஆல மல்டிபிள் பண்ணா ஒரு 0 கட் ஆகுதா? அப்ப ஒரு டிஜிட் புள்ளிக்கு முன்னாடி போயிடும். அப்ப 16. இப்ப 4 × 10 40. 0.8 × 10 ஒரு 10ஆல மல்டிபிள் பண்ணா ஒரு டிஜிட் புள்ளிக்கு முன்னாடி போகும். அப்ப 8. 16 40 8ன்னு கிடைச்சிச்சா? இப்ப அந்த 16 40 8க்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ அதோட எல்சிஎம் வேல்யூ என்ன? எல்சிஎம்னா என்ன? பெரிய நம்பர் 40ங்கிறது 16ஆவது டேபிள்ல வருமா? வர வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? 40 நம்ம என்ன பண்ணலாம்? 2ஆல மல்டிபிள் பண்ணலாம். 80 16ஆவது டேபிள்ல வருமா? 5 16 5 10 50 5 6 30 80. அப்ப 16ஆவது டேபிள்ல வரும். 8ஆவது டேபிள்ல 80 வரும். அப்ப எல்சிஎம் வேல்யூ 80. HCF என்ன? சின்ன நம்பர் பக்கத்துல 2 நம்பரால டிவைட் ஆகலாம் செக் பண்ணுங்க. 16ஆல 8 டிவைட் ஆகும். 40ஆல 8 டிவைட் ஆகும். அப்ப HCF வந்து 8. முடிஞ்சுச்சா? இதான் எல்சிஎம் HCF எடுக்க கூடாது. இதான் ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிச்சோம். நம்மளோட கன்வீனியன்ட்காக என்ன பண்ணிருக்கோம்? ஹோல் நம்பரா மாத்துறதுக்கு ஒரு நம்பரா மல்டிபிள் பண்ணிருக்கோமா? இதுல 10ஆல மல்டிபிள் பண்ணிருக்கோம். 100ஆல மல்டிபிள் பண்ணலாம், 1000ஆல மல்டிபிள் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் டெசிமல் நம்பரை பேஸ் பண்ணி. ஓகேவா? எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணமோ அந்த நம்பரால என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுச்சு. அப்ப எல்சிஎம் 8. ஒரு 0 அடிச்சுன்னா புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் போயிடும். அப்ப 0.8. மல்டிபிள் பண்ணா முன்னாடி இருக்க நம்பர் மீன் 0.8 இருக்கு. அதை 10ஆல பெருக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்? இங்க பெருக்கும் போது ஒரு டிஜிட் புள்ளிக்கு முன்னாடி வந்துடும். 8ஆ மாறிடும். அது 8ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அதை 10ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் போகும். 0.8ஆ மாறிடும். அவ்வளவுதான் சிம்பிள். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப ஆன்சர் 8, 0.8. ஆன்சர் B is correct answer. கிளியரா? தேர்ட் கொஸ்டின் இது ட்ரை பண்ணலாமா? 0.0093
0.6. இப்போ என்ன பண்ண போறோம், ஹோல் நம்பர்ஸா மாத்தணும். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்னு பாருங்க, 1 2 3. அப்ப 3 டிஜிட் புள்ளிக்கு அப்புறம் இருக்கு. இதுல 0 கிடையாது, இதுல ஒரு டிஜிட். எதுல மேக்ஸிமம் இருக்கு, இதுல தான். அப்ப என்ன பண்ணோம், எல்லாத்தையும் 1000ஆல மல்டிபிள் பண்ணோம். 3 டிஜிட் என்ன பண்ணோம், 1000ஆல மல்டிபிள் பண்ணணும். இப்போ 0.009 அதை வந்து ஒரு 0 10ஆல மல்டிப்ளை பண்ணா ஒரு 0 ஆகும். 0.09 ஒரு டிஜிட் முன்னாடி வரும். இன்னொரு 10ஆல மல்டிப்ளை பண்ணா 0.9 மாறும். இன்னொரு 10ஆல மல்டிப்ளை பண்ணா 9 மாறும். எல்லாத்துலயும் ஒரு டிஜிட் முன்னாடி வந்திருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது, 9 அப்படின்னு ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு. 3 × 1000 3000 அப்படிங்கிற நம்பர் கிடைச்சிருச்சு. அடுத்து 0.6. இப்போ இங்க ஒரு டிஜிட்னா 6 மாறும். ஒரு டிஜிட் முன்னாடி போயிரும்ல. ஒரு 10னா ஒரு 0, ஒரு 10னா ஒரு 0. இப்போ 600 அப்படிங்கிற நம்பர் கிடைச்சிச்சு. இப்போ அந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் என்ன, ஹெச்சிஎஃப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் என்ன வேல்யூ, பெரிய நம்பர் 9ஆம் டேபிள்ல வருதான்னு செக் பண்ணுங்க. ஒரு நம்பர் 9ஆம் டேபிள்ல வரணும்னா என்ன பண்ணணும், எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி 9ஆல் டிவைட் ஆகும் செக் பண்ணணும். எல்லா நம்பரையும் ஆட் பண்ணா 3 தான் வரும். அப்போ 9ஆம் டேபிள்ல வராது. அப்போ என்ன பண்ணலாம், இது 2ஆல் டிவைட் பண்ணா 60, 600, 6000 அது வராது. 3ஆம் டேபிள்ல டிவைட் பண்ணா 9000 கண்டிப்பா 9ஆம் டேபிள்ல டிவைட் ஆகும். 600ஆல் டிவைட் ஆகுமா, 600ஆம் டேபிள்ல வருமா. 10னா எவ்வளோ, 10 × 600 6000, 5 × 600 3000. அப்போ 15 டைம் வரும். அப்போ இது 9ஆம் டேபிள்லயும் வரும், 6ஆவது டேபிள்லயும் வரும், 600 டேபிள்லயும் வரும், 9ஆம் டேபிள்லயும் வரும். அப்போ வேல்யூ எல்சிஎம் வேல்யூ 9000. ஹெச்சிஎஃப் எவ்வளோ, சின்ன நம்பர் 9 இந்த நம்பரால் டிவைட் ஆகுமா, 9ஆல் டிவைட் ஆகுமாப்பா, கண்டிப்பா என்ன டிவைட் ஆகாது. ஓகேவா. இப்போ இது என்ன பண்ணும், அப்போ 9ஐ 2ஆல டிவைட் பண்ணும், டிவைட் ஆகாது. 9ஐ 3ஆல் டிவைட் பண்ணுங்க, டிவைட் பண்ணா 3 × 9. 3 வந்து இந்த டேபிளையும் டிவைட் ஆகும், இந்த டேபிளையும் டிவைட் ஆகும். ஓகேவா. 1 3 3 இங்கே டிவைட் ஆகும். அப்போ ஹெச்சிஎஃப் வேல்யூ 3 அப்படிங்கிறது. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணுமோ அந்த நம்பரால் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போ 9000ஐ டிவைட் பை 1000 போட்டோம் அப்படின்னா 3 0க்கு 3 0 முடிஞ்சு. அப்போ எல்சிஎம் என்ன, 9. எல்சிஎம் வேல்யூ 9 எங்க வருது, இது வரல, இது வரல. அப்ப இந்த 2ல தான் ஏதோ ஒன்று ஆன்சர். நமக்கு வேற ஃபிராக்ஷன் தெரியலனா கூட இங்க 3 தான் இருக்கு. அப்ப 3ல எங்க ஆன்சர் வருது, இதுல 9 வருது. அப்ப ஆன்சர் பி தான் கரெக்ட். சிம்பிள். ஓகேவா. இதை மாத்துறது செக் பண்ணி பாருங்க. இப்போ 3 1000ஆல டிவைட் பண்ணும். ஒரு 10ஆல் டிவைட் பண்ணா 0.3 மாறும். இன்னொரு 10ஆல் டிவைட் பண்ணா இன்னொரு டிஜிட் அங்க போகணுமா, 0.03 மாறும். இன்னொரு டிஜிட்னா 0.003 மாறும். கரெக்டா. அப்போ ஹெச்சிஎஃப் வேல்யூ 0.003. ஆன்சர் 0.003. ஆன்சர் பி கரெக்டா. கிளியரா. கண்டிப்பா அந்த 2 क्वेश्चन புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியரா. இந்த ஒரு क्वेश्चन விட்டோம், அதையும் செக் பண்ணிடலாம். இப்போ இங்க ஒரு क्वेश्चन கொடுத்துருக்காங்களா, 0.4 0.3 0.06. இது என்ன பண்ணோம், ஹோல் நம்பரா மாத்தணும். அப்ப என்ன பண்ணோம், டிஜிட் செக் பண்ணோம். இதுல ஒரு டிஜிட் இருக்கு, இதுல ஒரு டிஜிட் இருக்கு, இதுல 2 டிஜிட் புள்ளிக்கு அப்புறம். அப்ப 2 டிஜிட் இருந்துச்சுன்னா எல்லாத்தாலும் என்ன பண்ணும், மேக்ஸிமம் 100ஆல மல்டிபிள் பண்ணுமா. இதை 100ஆல மல்டிபிள் பண்ணா ஒரு 0 அடிச்சா ஒரு ஸ்தானம் முன்னாடி போகும் 4. இன்னொரு 0 அடிச்சா ஒரு 0. இப்ப இங்க ஒரு 0 அடிச்சா 3 ஆகும், இன்னொரு 0 அடிச்சா 30. இங்க ஒரு 0 அடிச்சா 0.6 மாறும். ஒரு டிஜிட் முன்னாடி போகுமா. இன்னொரு 0 அடிச்சா இன்னொரு டிஜிட் முன்னாடி போகும், 6 மாறும். அப்ப நம்பர்ஸ் என்ன கிடைச்சிச்சு, 40 30 6 கிடைச்சிச்சா. இப்ப இந்த நம்பருக்கு தான் எல்சிஎம் என்ன ஹெச்சிஎஃப் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். எல்சிஎம் என்ன ஹெச்சிஎஃப் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். எல்சிஎம் அப்படின்னா என்ன, பெரிய நம்பர். பெரிய நம்பர் பக்கத்துல டேபிள் வருதான் செக் பண்ணும். 40 30 டேபிள் வருமா, வராது. இது 2ஆல மல்டிப்ளை பண்ணா 80 30 டேபிள்ல வராது. இத 3ஆல மல்டிப்ளை பண்ணா 120 40 30 60 90 120 120 3ஆவது டேபிள்ல வரும், 6ஆவது டேபிள்ல வரும். அப்ப எல்சிஎம் 120. ஹெச்சிஎஃப் சின்ன நம்பர் 40ஆல் டிவைட் ஆகுமா, 40 6ஆல் டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகாது. அப்ப என்ன பண்ணோம், சின்ன நம்பரை 2ஆல டிவைட் பண்ணுங்க. 3 6ஆல் டிவைட் பண்ணுமா, 40ல டிவைட் ஆகாது.
அப்போ 6 3 டிவைட் பண்ணுங்க 2 2 40 டிவைட் ஆகும் 30 டிவைட் ஆகும். அப்போ HCF வேல்யூ 2. இப்போ LCM HCF கண்டுபிடிச்சாச்சா? அப்போ LCM எவ்வளோ 120. எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம் 100ஆல. அப்போ 100ஆல டிவைட் பண்ணோம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடுச்சு. 1 அடிச்சோம்னா ஒரு டிஜிட் புள்ளிக்கு அப்புறம் போகுமா? அப்போ 12 இருக்கு. ஒரு 10ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிஜிட் புள்ளிக்கு அப்புறம் போயிடும். அப்போ ஒரு டிஜிட் 1.2. 1.2 எங்க இருக்கு ஆன்சர்? இதுல இருக்கு, இதுல இருக்கு, இதுல இருக்கு. அப்போ இது மட்டும் வராது. அப்போ லாஸ்ட் என்ன 2. அப்போ 2 100ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிஜிட் அடிச்சோம் அப்படின்னா 0.2 ஆகும். இன்னொரு 10ஆல மல்டிப்ளை பண்ணா 0.02 ஆகும். அப்போ ஆன்சர் 0.02. அப்போ ஆன்சர் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? கிளியராப்பா? இந்த டெசிமல் டைப்பை பொறுத்த அளவு சிம்பிளா சைட்ல நோட் கூட போட்டுக்கோங்க. டெசிமல் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஈஸியா அதை மாற்ற முடியாது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா டெசிமல் நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸா நம்மளோட கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் மாத்திக்கிறோம். மாத்தினதுக்கு அப்புறம் அதுக்கு எல்சிஎம் HCF கண்டுபிடிக்கும். ஹோல் நம்பரா இருந்தால் என்ன பண்ண முடியும், எல்சிஎம் HCF கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்த ஆன்சர்ல மேல இந்த நம்பரால மல்டிபிள் பண்ணுமோ அதே நம்பரால் டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கும். அவ்வளவுதான் சிம்பிள். ஓகேவா? அதுக்கடுத்து ஃபிராக்ஷன் டைப். ஃபிராக்ஷன் டைப்பை பொறுத்தவரை 2 ஃபார்முலா தான் ஞாபகம் வைக்கணும். LCM HCF ரெண்டுக்கும் 2 ஃபார்முலா. சிம்பிளா வச்சுக்கோங்க. மேல நியூமரேட்டர் தொகுதி, கீழே டினாமினேட்டர் பகுதி. இது எல்லாத்துக்குமே தெரியும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் எழுதிக்கலாமா? தொகுதி பை பகுதி எழுதியாச்சா? இங்க என்ன கேட்டிருக்காங்களோ அங்க மேல போகணும் LCM. அவ மேல LCM ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும் HCF. அவ்வளவுதான். ஃபார்முலா முடிஞ்சா? மனப்பாடம் பண்ணி ஃபார்முலாவே கிடையாது. LCM கேட்டா மேல ஆட்டோமேட்டிக் LCM வரணும், மேல LCM ஆட்டோமேட்டிக் கீழே HCF. அவ்வளவுதான். அடுத்து மேல HCF அப்படின்னா இங்க என்ன வரணும் HCF, மேல HCF கீழே ஆட்டோமேட்டிக்கா LCM. அவ்வளவுதான். கிளியரா? அப்ப LCM அப்படின்னா LCM ஆஃப் நியூமரேட்டர் டிவைட் பை டினாமினேட்டர். நான் எந்த ஆர்டர்ல படிச்சோமோ அதே ஆர்டர்ல ரிவைஸ் பண்ணி பாருங்க. LCM HCF ஃபார்முலா ஃபிராக்ஷன் டைப் அப்படின்னா மேல நியூமரேட்டர் கீழே டினாமினேட்டர், தொகுதி பை பகுதி முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி என்னது தொகுதி பை பகுதி எழுதியாச்சு. LCM கேட்டாங்கன்னா மேல LCM கீழே HCF, HCF கேட்டா மேல HCF கீழே LCM. ஓகேவா? क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க 1/2 3/4 6/5. இதுல ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் தனியா, அதாவது தொகுதி தனியா, டினாமினேட்டர் பகுதி தனியா பிரிச்சுக்கோங்க. தொகுதினா என்ன? இதான தொகுதி 1 3 6. பகுதினா என்ன 2 4 5. ஓகேவா? இதுக்கு தனியா LCM கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியா HCF கண்டுபிடிக்கணும். இதுக்கு தனியா LCM கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியா HCF கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட LCM என்ன? பெரிய நம்பர். பெரிய நம்பர் பக்கத்துல டேபிள் வரான்னு செக் பண்ணுவோம். 1வது டேபிள்ல கண்டிப்பா வரும், 3வது டேபிள்லயும் வரும். அப்ப LCM 6. 1 இருந்துச்சுனாலே HCF பண்ணதான் 1. முடிஞ்சிச்சா? அதுக்கடுத்து 2 அடுத்தடுத்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா என்னது HCF வேல்யூ 1. LCM என்ன? பெரிய நம்பர் 5. 5 2வது டேபிள்ல வராது, அது 2ஆல மல்டிப்ளை பண்ணா 10 வராது, 3ஆல மல்டிப்ளை பண்ணா 15, 4வது டேபிள்ல வராது, 4ஆல மல்டிப்ளை பண்ணா 20, 20 எல்லா டேபிள்லயுமே வரும். அப்ப 20ங்கிறது அது LCM. முடிஞ்சா? இப்போ நியூமரேட்டருக்கு ஒரு LCM HCF கண்டுபிடிச்சாச்சு, டினாமினேட்டருக்கு ஒரு LCM HCF கண்டுபிடிச்சாச்சு. கிளியரா? இப்போ டைரக்டா அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சிருச்சு. LCM ஃபார்முலா என்ன? LCM ஃபார்முலா என்ன? LCM ஆஃப் நியூமரேட்டர். LCM எங்க இருக்கு? நியூமரேட்டர் எங்க இருக்கு? நியூமரேட்டர் எங்க பாருங்க, நியூமரேட்டர் இங்க இருக்கு, டினாமினேட்டர் இங்க இருக்கு. இப்போ நியூமரேட்டர் ஆஃப் LCM, நியூமரேட்டரோட LCM வேல்யூ என்ன 6. அப்ப இங்க 6 எழுதிக்கலாமா? டிவைடட் பை டினாமினேட்டரோட HCF, டினாமினேட்டரோட HCF என்ன 1. அவ்வளவுதான். அதுக்கு HCF வேல்யூ, HCF ஆஃப் நியூமரேட்டர், நியூமரேட்டர் இங்க இருக்கு, அதோட HCF வேல்யூ 1 டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர், டினாமினேட்டர் இங்க இருக்கு, அதோட LCM என்ன 20. அவ்வளவுதான். அப்ப அது LCM வேல்யூ 6, HCF 1/20. அப்ப 6 1/20 எங்க இருக்கு? C is correct answer. சிம்பிள். கிளியரா? இதுக்கு ஆன்சர் பண்ணலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 2/3 8/9 64/81 10/27. இப்ப நியூமரேட்டர் தொகுதி தனியா, டினாமினேட்டர் பகுதி தனியா பிரிச்சுக்கலாமா? ரெண்டு 8 64 10. இங்க 3 9 81 27. இப்போ இதோட LCM என்ன?
பெரிய நம்பர் 64. ஓகேவா? 64 2வது டேபிள் வரும், 8வது டேபிள் வரும், 10வது டேபிள் வராது. 10வது டேபிள் ஒரு நம்பர் வரணும்னா என்னவா இருக்கணும்? லாஸ்ட் நம்பர் 0ல முடியணும். அப்ப 64வது டேபிள் லாஸ்ட் எங்க 0ல முடியும்? 10ஆல மல்டிப்ளை பண்ணா 10 × 64 640. அப்ப 5ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அப்ப 5 × 64 5 30 5 20. அப்ப 320. அப்ப 320 எல்லா டேபிளும் வருதா செக் பண்ணுங்க. 2 8வது டேபிளையும் வரும், 10வது டேபிளையும் வரும். அப்ப எல்சிஎம் 320. HCF என்ன? சின்ன நம்பர் 2 8ல டிவைட் ஆகும், 64 டிவைட் ஆகும், 10ல டிவைட் ஆகும். அப்ப எல்சிஎம் HCF 2. முடிஞ்சா? இப்ப இதுக்கு எல்சிஎம், இதுக்கு HCF. பெரிய நம்பர் 81 3வது டேபிளே வரும், 8 1 கூட்டினா 9 3வது டேபிளே வரும், 9வது டேபிளே வரும், 27வது டேபிளே வரும். அப்ப எல்சிஎம் என்னது? 81. HCF 3ங்கிற நம்பர் எல்லா நம்பராலும் டிவைட் ஆகும். அப்ப 3ங்கிறது HCF. முடிஞ்சிச்சா? இப்ப ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போறோம். எல்சிஎம் ஃபார்முலா என்ன? இங்க நியூமரேட்டர் நான் உங்களுக்கு புரியறதுக்காக மறுபடியும் எழுதுறேன். அப்ப என்னது? நியூமரேட்டர் டினாமினேட்டர். எல்சிஎம்னா மேல எல்சிஎம், கீழே HCF. அப்போ நியூமரேட்டரோட எல்சிஎம் என்ன? நியூமரேட்டரோட எல்சிஎம் 320 டிவைடட் பை டினாமினேட்டரோட HCF என்ன? 3. முடிஞ்சா? அப்போ எல்சிஎம் வேல்யூ என்ன? 320/3. HCF மேல நியூமரேட்டர், கீழே டினாமினேட்டர். மேல HCFனா மேலே HCF, கீழே எல்சிஎம். முடிஞ்சா? அப்ப என்ன வரும்? நியூமரேட்டரோட HCF, நியூமரேட்டரோட HCF 2, டினாமினேட்டரோட எல்சிஎம், டினாமினேட்டர் இங்க இருக்கு, பகுதி இங்க இருக்கு, அதோட எல்சிஎம் 81. அப்ப எல்சிஎம் என்ன? 320/3. 320/3 எங்க இருக்கு? இங்க இருக்கு. 2/81 இங்க இருக்கு. அப்ப ஆன்சர் சி இஸ் கரெக்ட். கிளியரா? கிளியராப்பா? இன்னொரு क्वेश्चन. இது ஈஸியா தான் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? மேல இருக்க நியூமரேட்டரை பிரிச்சுக்கோங்க. 1 3 5 6 2 9 4 27. நியூமரேட்டர் எல்லாம் தனியா பிரிச்சா 1, 5, 2, 4. இதோட எல்சிஎம் என்ன? இதோட HCF என்ன? டினாமினேட்டர் பகுதி 3 6 9 27. இதோட எல்சிஎம் என்ன? இதோட HCF என்ன? ஓகேவா? இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெரிய நம்பர் 5. இப்போ 5ங்கிறது பக்கத்துல இந்த டேபிள் வரும், இதுல வராது. அப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணா 10, 4வது டேபிள் வராது. 3ஆல மல்டிப்ளை பண்ணா 4வது டேபிள் வராது. 4ஆல மல்டிப்ளை பண்ணா 5 20. 20 எல்லா டேபிளுமே வரும். எல்சிஎம் வேல்யூ 20. 1 இருக்கிறதுனால HCF 1 தான். இப்போ இங்க பெரிய நம்பர் 27 3வது டேபிள் வரும், 6வது டேபிள் வராது. 2ஆல மல்டிப்ளை பண்ணா 20 × 2 40, 7 2 14 54, 96 54. 9வது டேபிளே வரும், 3வது டேபிளே வரும். அப்ப 54 தான் என்னது? அவரோட எல்சிஎம் வேல்யூ. HCF அப்படிங்கிறது 6 எல்லாத்தாலையும் டிவைட் ஆகும். 3 வந்து HCF. முடிஞ்சிச்சா? இப்ப எல்சிஎம் HCF போட போறோம். ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர், நியூமரேட்டர் டினாமினேட்டர். இப்போ மேல என்ன? எல்சிஎம்னா மேல எல்சிஎம் ஆஃப், HCFனா கீழே HCF ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். HCFனா மேல HCF, கீழே ஆட்டோமேட்டிக்கா எல்சிஎம். நியூமரேட்டரோட எல்சிஎம், நியூமரேட்டர் எங்க இருக்கு? இதோட எல்சிஎம் என்ன? 20 டிவைடட் பை டினாமினேட்டரோட HCF 3. அடுத்து நியூமரேட்டரோட HCF, நியூமரேட்டர் இங்க இருக்கு, அதோட HCF என்ன? 1 டிவைடட் பை டினாமினேட்டரோட எல்சிஎம் 54. அப்ப ஆன்சர் 20/3 divided by 20/3 1 divided by 54. ஓகேவா? 1 divided by 54. ஆன்சர் 20 நியூமரேட்டரோட எல்சிஎம் கரெக்ட் தான். அப்ப 20/3 மாத்திக்கோங்க. 20/3 1/54 கரெக்டான சப்ஜெக்ட் பண்ணிருக்கோம். நியூமரேட்டரோட எல்சிஎம் 20, டினாமினேட்டரோட HCF 3 முடிஞ்சிருச்சு. நியூமரேட்டரோட HCF 1, டினாமினேட்டர் எல்சிஎம் 54 முடிஞ்சா. ஆன்சர் இதுதான் கரெக்ட். மாத்திக்கோங்க ஆன்சர். நெக்ஸ்ட் போலாமா? 9th क्वेश्चन. இது 4th டைப்.
பவர் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல ஒரு 3 டேர்ம் கொடுத்துருக்காங்களா, இந்த 3 டேர்மையும் தனியா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் என்னது, எக்ஸ் பவர் 7, ஒய் பவர் 3, இசட் பவர் 5. முடிஞ்சிச்சா? அதுக்கு அடுத்து எக்ஸ் பவர் 1, ஒய் பவர் 2, இசட் பவர் 7. எக்ஸ் கொடுத்துருக்காங்களா மூணாவது டேர்ம்ல, கொடுக்கலன்னா இன்ட்டு போட்டு ரவுண்ட் போட்டுக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகாத இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா. ஒய் பவர் 1, இசட் பவர் 3. 3 முடிஞ்சிச்சா? அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 3க்கு என்ன பண்ண போறோம், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறோம். எல்சிஎம்ல என்ன நம்பர் ஞாபகம் வச்சு சொன்னேன், பெரிய நம்பர். எக்ஸ்ல எந்த ஒரு டேர்ம்ல வந்து இதுக்கு ஒண்ணுமே இல்ல, எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, எக்ஸ்ல பெரிய நம்பர் எது, எக்ஸ் பவர் 7. ஒய்ல பெரிய நம்பர் ஒய் பவர் 3, இசட்ல பெரிய நம்பர் இசட் பவர் 7. அவதான் எல்சிஎம். ஹெச்சிஎஃப்னா என்ன நம்பர் ஞாபகம் வச்சு சொன்னேன், சின்ன நம்பர். இதுல மட்டும் ஒரு கண்டிஷன், 3லயுமே அந்த டேர்ம் லெட்டர்ஸ் வந்திருந்தா மட்டும் தான் எடுக்கணும், இல்லாட்டி எடுக்கக்கூடாது. ஹெச்சிஎஃப்ல ஞாபகம் வச்சுக்கணும். எல்சிஎம்ல ஒரு டிஜிட் வந்தாலுமே எடுத்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஹெச்சிஎஃப் பொறுத்தளவு 3 டேர்ம் கொடுத்துருக்காங்களா, இந்த 3 டேர்ம்லயுமே காமனா இருக்கிற நம்பர் மட்டும் தான் எடுக்கணும். ஓகேவா? எக்ஸ்ங்கிற நம்பர் இதுல வரலையா, தேர்ட் டேர்ம்ல வரல, அதான் எடுக்கக்கூடாது. ஒய் நம்பர் 3லயுமே வந்திருக்கு, அப்போ ஒய்ல சின்ன வேல்யூ எது, ஒய் பவர் 1. இசட் 3லயே வந்திருக்கு, இசட்ல சின்ன வேல்யூ இசட் பவர் 3. அப்ப ஆன்சர் எக்ஸ் பவர் 7, ஒய் பவர் 3, இசட் பவர் 7. ஹெச்சிஎஃப் வந்து ஒய் பவர் 1, இசட் பவர் 3. சிம்பிள். முடிஞ்சா? இதே மாதிரி தான் நம்பர்ஸ் வச்சு கேட்கலாம். கிளியரா? நம்பர்ஸ் தனியா எழுதிக்கோங்க. 2 பவர் 2, 3 பவர் 3, 5 பவர் 2. செகண்ட் டேர்ம் 2 பவர் 3, 3 பவர் 7, 5 பவர் 5. நம்பர்ஸ் மாத்தி கொடுத்திருந்தாலும் நீங்க அந்த ஆர்டர்ல எழுதினா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. 2 பவர் கொடுத்துருக்காங்களா, 2 கொடுக்கல அப்படின்னா அது இன்ட்டு போட்டுக்கோங்க. 3 பவர் 1, 5 கொடுத்துருக்காங்களா, 5 கொடுக்கல, அப்ப இன்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்து 7 பவர் 2, 9 பவர் 2. ஓகேவா? இப்போ 7ம் 9ம் இங்க கொடுக்கல, அப்ப அங்கெல்லாம் இன்ட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறோம். எல்சிஎம்னா என்ன, பெரிய நம்பர். இதுல பெரிய நம்பர் எது, இது எதையுமே கன்சிடர் பண்ண தேவையில்ல. பெரிய நம்பர்னா 2 பவர் 3, 3ல 3 பவர் 7, 5ல 5 பவர் 5, 7 பவர் 2, 9 பவர் 2. இதான் இதோட எல்சிஎம் வேல்யூ. ஹெச்சிஎஃப்னா என்ன, எல்லாத்துலயும் காமனா இருந்தா மட்டும்தான் அதோட சின்ன வேல்யூ எடுக்கணும். 2 இதுல இல்ல, எடுக்கக்கூடாது. 5 ஒன்னுல இல்ல, எடுக்கக்கூடாது. 7 எடுக்கக்கூடாது, 9 எடுக்கக்கூடாது. 3 மட்டும்தான் 3லயும் காமனா இருக்கு. அப்ப அது ஹெச்சிஎஃப் வேல்யூ சின்ன வேல்யூ 3 பவர் 1. இதுதான் ஹெச்சிஎஃப் வேல்யூ. கிளியரா? கிளியராப்பா? 4 டைப் பார்த்துருக்கோம். பேசிக் டைப்பு, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், டெசிமல் டைப்பு, ஃப்ராக்ஷன் டைப்பு. ஃப்ராக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஃப்ராக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பவர் டைப் வந்து பார்த்தோம். ஓகேவா? இந்த 4 டைப்ல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த 4 டைப்ல ஏதாவது டவுட்? இந்த 4 டைப்ல ஏதாவது டவுட் இருக்கா? கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. பார்த்த 4 டைப் உங்களுக்கு கிளியரா மைண்ட்ல இருக்கா அப்படிங்கறத. ஃபர்ஸ்ட் டைப் பேசிக் டைப் முடிச்சிட்டோம். டெசிமல் டைப் தசம எண்கள் முடிச்சிட்டோம். ஃப்ராக்ஷன் டைப் முடிச்சிட்டோம். பவர் டைப் முடிச்சிட்டோம். இந்த 4 மட்டும் ரிவைஸ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் எல்சிஎம் அப்படின்னா கொடுத்திருக்க நம்பர்ல பெரிய நம்பர் எடுக்கணும். அந்த பெரிய நம்பர் பக்கத்தில் உள்ள நம்பரோட வாய்ப்பாடு டேபிள்ஸ்ல வருதான் செக் பண்ணோம். வந்துச்சு அப்படின்னா அதான் என்னது, எல்சிஎம். வரல அப்படின்னா எடுத்த பெரிய நம்பரை 2ஆல மல்டிபிள் பண்ணோம். வந்த ஆன்சர் பக்கத்துல டேபிள்ல வருதான் செக் பண்ணோம். எது வரைக்கும் வருதோ அதை எடுத்துக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து ஹெச்சிஎஃப், கொடுத்திருக்க நம்பர்ல சின்ன நம்பர் எடுக்கணும். சின்ன நம்பர் பக்கத்துல உள்ள நம்பர்ஸால டிவைட் ஆகதான் செக் பண்ணணும். என்ன நம்பரால பக்கத்துல நம்பரால டிவைட் ஆகதான் செக் பண்ணணும். டிவைட் ஆச்சு அப்படின்னா அதான் ஹெச்சிஎஃப். டிவைட் ஆகல அப்படின்னா சின்ன நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணோம். வர்ற ஆன்சரை பக்கத்துல நம்பரால் டிவைட் ஆகதான் செக் பண்ணணும். அந்த மாதிரி என்ன பண்ணோம், வர ஆன்சரை செக் பண்ணிட்டே போகணும். இதான் பேசிக் மெத்தட். செகண்ட் டைப் என்ன, டெசிமல் நம்பர். இதே ஹோல் நம்பர்ஸை டெசிமல் புள்ளி வச்சு கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸா மாத்தணும். அதுக்கடுத்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். எந்த நம்பரால மல்டிபிள் பண்றோமோ அதே நம்பரால் டிவைட் பண்ணணும். எந்த நம்பர் மல்டிபிள் பண்ண எப்படி சூஸ் பண்றது, கொடுத்திருக்க நம்பர்ல எத்தனை டிஜிட்ஸ் அதிகமா இருக்குன்னு செக் பண்ணுங்க. எவ்வளவு டிஜிட்ஸ் அதிகமா இருக்கோ அந்த நம்பரால் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா?
அடுத்து மூணாவது டைப் ஃப்ராக்ஷன் டைப். ஃப்ராக்ஷன் டைப்னா முதல் நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா பிரிச்சிடணும். பிரிச்சதுக்கப்புறம் நியூமரேட்டர் தனியா எல்சிஎம் ஹெச்சிஎஃப், டினாமினேட்டர் தனியா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சிச்சு. ஃபார்முலா என்ன? எல்சிஎம் அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர். இங்க எல்சிஎம் வந்துச்சுன்னா மேல எல்சிஎம் கீழே ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் ஃபார்முலா கேட்டாங்க, மேல ஹெச்சிஎஃப் கீழே எல்சிஎம் முடிஞ்சிச்சு. கிளியரா? ஃபோர்த் டைப் என்ன? பவர் டைப். பவர் டைப்பை ஃபர்ஸ்ட் ஆர்டர் எழுதுங்க. எல்சிஎம் பொறுத்தளவு ஒரு டிஜிட் இருந்தாலும் என்ன பண்ணலாம், பெரிய நம்பர் எடுத்துக்கணும். ஹெச்சிஎஃப் பொறுத்தளவு 3 டேர்ம்லையுமே காமனா அந்த லெட்டர் வந்தா மட்டும் தான் என்ன பண்ணணும், எடுக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. கிளியரா? இந்த 4 டைப் கிளியர் அப்படின்னா பக்கா கிளியர் சார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி சீரியஸ் ஃபர்தரா கொண்டு போகலாம் அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த சீரியஸ் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப், நிறைய வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஷேர் பண்ணீங்களோ டெய்லி ஒரு 10-15 காலாவது மேக்ஸுக்குன்னு தனியா வந்துடும். டெக்னிக்கல் தனியா வருது, அதெல்லாம் மேக்ஸ் தனியா. சார் மேக்ஸ் சூப்பரா போகுது, கொஞ்சம் கண்டினியூவா கொண்டு போங்க. கண்டினியூவா போய்கிட்டு தான் இருக்கு. டைமிங் மட்டும் ஒரு 1/2 hour 1 hour பிஃபோர் முன்ன பின்னே இருக்கும். அது யோசிச்சு அதே மேபி முன்னா இருந்தா கூட போட்டு வச்சிடறேன். ஓகேவா? கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களை அடுத்த லெவல் மோட்டிவேட் பண்ணி எங்களை ஓகே இவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில எங்களுமே ஸ்டாப் ஆகாம கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். நாங்க கண்டினியூ பண்றதும் இதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்றோம், அந்த விஷயம் ஒரு பலருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தை என்ன பண்ணும், கண்டிப்பா நம்ம பண்ணியாகும் தோணுமா, அந்த கான்செப்ட்ல தான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க மென்ஷன் பண்ணும்போது மட்டும்தான் அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஓகே, அதனால நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஃபேக்காக நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். இதுல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, மேக்ஸ்ல முன்னாடி எப்படி இருந்தீங்க, இந்த டாபிக் இப்போ எப்படி அப்ரோச் பண்றீங்க, இந்த விஷயங்களை நீங்க கன்வே பண்ணுங்க. கன்வே பண்ணும்போது இது பலருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருத்தர் சாலிடா பாக்குறாங்க, பார்க்கும் போது எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, ஃபுல்லா வீடியோ பார்த்தா தான் தெரியும். இப்போ நீங்க ஃபாலோ பண்றீங்க, பண்ணும்போது அப்போ உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கு, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, அதை நீங்க கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணும்போது பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா அவங்க லைஃப்ல இருக்கும். ஓகே, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா நீங்களும் இருங்க, நானும் இருப்பேன். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ண நீங்க இருக்கீங்க. அதனால கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்றோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க்யூ. அதே மாதிரி 10K ஃபாலோவர்ஸ் வரப்போகுதுப்பா. 10K ஃபாலோவர்ஸ் வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கும்போது 10K ஃபாலோவர்ஸ் வரும்போது சொல்றோம். ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு 3 months பீரியட்லேயே வந்து ஒரு 10K ஃபாலோவர்ஸ், அது டெக்னிக்கல் சேனலுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரீச் ஆன ஒரு விஷயம். அது எல்லாருமே உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கான ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத 10K ஃபாலோவர்ஸ் வரும்போது அனௌன்ஸ் பண்றோம். கண்டிப்பா அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க்யூ. Yeah.